நல்லா இருக்குது. சவாரிக்கு புறப்படுவோமா கண்ணு? நீ எங்க பிறந்தியோ எங்க வளர்ந்தியோ எப்படியோ என் கையில வந்து சேர்ந்துக்கின. என் பொறுப்பு அப்படித்தான். எங்க பிறந்த எங்க வளர்ந்த எப்படி குதிரை வண்டிக்காரன் ஆயிக்கினேன்னு எனக்கே தெரியாது. குதிரைன்னு உனக்கு நாங்க தான் பேர் வச்சுக்கணும். அத்த நீயா வச்சுக்கல. இங்க பாரு, மாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம், அதுவா வச்சுக்கல. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கு நாங்களே பேர் வச்சுக்கின்னு உங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, அது நீயும் நானும் தான் கண்ணு. நேத்துக்கு பண்ண மாதிரியே நீ எப்பவும் கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற. ஓடுற உனக்கு சுத்துனா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா? பொறிக்க பசங்களா, நம்மளே தேங்காய் உடைச்சு நம்மளே பொறிக்கலாமாடா? தேங்காய் வைக்கிற வேலையில அடுத்த உடனே பொறுக்கிடுவோம். இப்ப எல்லாம் உடைக்கிறவன பொறிக்கிட்டு போடுறான்பா. பொறிக்கீங்களா? ரயிலுக்கு நேரமாச்சு, போய் வண்டி ஓட்டிக்கணும். வாங்க போயிடா. வாங்கண்ணே, ஆமா. நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலேயே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். ராமாஜி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க. இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தலையை அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா. சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குதா. என்னப்பா மன்னகரமா பேசிக்கிட்டு இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேதான் நிக்க. சைஸ் பெருசாக்கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்க தாங்காடா? எப்படி சாமி தாங்கும்? வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லைன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்னை 2 ட்ரிப் அடிச்சிடறான். 2 ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு துண்ணு. மாடு தின்னு வெள்ளச்சாடணும்னு. இத பாருங்க, வண்டி வசதி எல்லாம் நமக்கு சரிப்படாது. ஊர் பையனை வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். நில்லுபா, எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசாக்குதுன்னு. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரானா? நான் சொன்னேன் வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகா, ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாள் நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. டேய் பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னும் இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில ஏறி குந்துமே. அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகம், இந்த கேட்ட ஓ வண்டியில ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப 2 பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவ. சொல்றத முழுசா கேளுப்பா. கைலாசம் தெரு அத்த சொல்லப்பா. நீ ஏறும. நீ முன்னால ஏறி குந்து. நீ பின்னால போ. வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதை நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழுவை எம்மா நாள் ஆகுது? 2 வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாம. நாம தயங்குற. இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வான்னு சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்னவா? என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ணை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்கிற பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா, இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலையை விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விலையே. அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா,
நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய் அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். ஹை ஹை. ஏம்பா மார்க்கெட் சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தாம்பா. ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தாம்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய். அத்தை கொடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வர்றீங்களா? பேமானி என்ன பேசுற? யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்டு நடைய கட்டு. கிட்ட வராத, குதிரை கடிச்சிட்டு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணே என்னடா நான் வண்டியை கழுவிட்டு வரேன். டேய், வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி 1-2 தடவை கழுவிக்கா. டேய் பெருமாளே, நீ இங்கேயே குந்திக்கினீரே, நான் போய் குதிரையை கழுவிக்கின்னு வரேன். ஐ ஐ. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? ஆமாங்கப்பா. உலகத்துல அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? அதெல்லாம் ஸ்டாண்ட்ல தான். ஸ்டாண்ட் அவுட் தானே, யூனியன்லாம் கிடையாது. 2 ரூபா கொடுங்க, நீங்க ஏறுங்க. சரி சரி வா, வா. போலாமே. முன்னாடி வாமா, வா. யோ சின்னச்சாமி, நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவின்னு வரேன். போறவங்க எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வருது, இறங்குயா. இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? குதிமா, யோ குதியா. நில்றா. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். மடுவா. ஐயோ ஓடிக்காத. ஏசியே மயிக்கிறான். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? யோ மையாவது மண்ணாங்கட்டியாவது சுமாரா. டேய், நான் உன் சித்தப்பண்டா. அதனாலதான் இந்த மரியாதை. ஏன் பெருமாளு, உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணி அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கிறான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆக்கிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். சோமாரி, கசுமாதம், கைரத், பேமானி, பேமானிக்கு பொருத்தம், பேமானி, பேமானி. நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்ப நீ அள்ளி திங்கிற. அண்ணே விவரம் புரியாம பேசாதீங்க, கொள்ளுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். அப்படியா? தேடுறா. இதுவும் குதிரை துண்டுதான், இதுக்கு உப்புக்கு தான் பாரு. இது புல்லுண்ணே. நாய குதிரைய இழைச்சுக்கினே நீ ஏன் உப்புக்கிட்டு வரனா இப்ப புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரையை அவுத்து விட்டு உன்னை வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேட்கறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ணை டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. டேய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களே செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு அந்த வாயில்லா பிராணி நம்பி வாடுறத? சரி. என்ன இவன் தின்றுவான். இந்த ஜாதகனுக்கு
வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புக்கு இது. நண்பர்களால் கடன் தொல்லை. அண்ணே. என்னங்கடா? ஒரு 10 ரூபா கொடுங்கண்ணே. என்னதுக்கு? சேகரா, 2 வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழப்போகுதான். அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா. சவாரி கிடைக்கலப்பா. ஆமாண்ணே, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி ஞாபகம் விடுறாங்க. பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம ஆள் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்தை மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். என்னது? சும்மா டமாசுக்கு. எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள பூந்து உங்களை வீடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. டேய், ஒண்ணு வந்து கிடக்குறான், பயம் காட்டுங்க. ஏய் நில்லு. எங்க போற? அத கேட்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போயா. கொஞ்சம் இருமா. எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்ட உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க. அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கினேன். அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ்ல சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டுறதையா? உங்ககிட்ட 10 கேட்டேன், அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்குறேன், இப்பாலே வாங்க. இன்னப்பா தஞ்சாவூர்காரரா, குட் மார்னிங் பா. வாப்பா, இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு சவாரி இல்லப்பா, நான் லீவ் போட்டுக்கினேன். இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா லீவ் போடுறதுக்கு? அத்தை உடுப்பா, எங்க உன் பொண்ணு? நேரா உள்ள வந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறியா? என்ன விஷயம்? அது கையில ஒண்ணு சொல்லிக்கிட்டு போகணும்பா. கூப்பிடுறேன், அது கையிலேயே சொல்லு. பாப்பா, பாப்பா. என்னப்பா? ஆமா, என்ன அது கதை? அந்த 2 சோமாரிங்க உன் கையில கலாட்டா பண்ணிக்கினானுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் மரத்து மேல குந்திக்கினே. என்னம்மா அது? அது ஒண்ணுமில்லப்பா, 2 பசங்க என்கிட்ட வம்பிழுத்தானுங்க, அத சொல்றாரு. அந்த சோமாரிகளை பெசஞ்சிட்டேன். பெசஞ்சிட்டியா? பாத்தியாமா, கடவுள் சொந்த ரூபத்துல வர்றதே இல்லம்மா. இப்படி குதிரை வண்டிக்கார ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. இந்த பாருப்பா, இந்த பாருமா, இனிமே இந்த ஊர்ல துணை இல்லைன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. நான் கீரை உன் பொண்ணு எங்க போனாலும் பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, இந்த தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லிக்கினியா? அத்தை சாகுபடி பண்ணிக்கினியா? அந்த 50 ஏக்கரா இருக்கு. அந்த 50 ஏக்கர் இன்னான்னு எனக்கு தெரியும். அத்தை மட்டும் பேசாத. பச்சாப்பா. அப்பா. ஏய், வர்ற? நானும் எத்தனையோ குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது, வைராக்கியம் பூச்சது, 2 ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே, மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகமையா எகஜால புரட்டண்டா இவன். என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாமே நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்தேன். ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயுசு, ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திரலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீரனா? ஆமா, என் மாமா மகன் பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா? 10 மாச குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானுல பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீரை தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாதிரி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே ஏமா, வாமே வாமே. வரேன். பாய் பாய். வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? இதுல இருந்து வரோம். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்டேன். டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சு, ஒரு 5-6 பேரை தாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான்
காதலே பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடணும் பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துரும், எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டோ ஓட்டுன்னு ஓடிக்க. குட் மார்னிங் பா. பாப்பா குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணும் இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க குந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கள்ளு சாராயம் பிராண்டி பிஸ்கி எல்லாம் அடிப்பான். நான் நல்லவன், அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்பா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா தண்ணி வர கொடுங்க. நீயே கொடுமா. என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். ஏம்பா, உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள்ல எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாறி, முடிச்சவைக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கள்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடைகளுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளைய பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நீயும் சொல்ற. ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரி, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படி இருந்துக்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு கொப்பம் கீரானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குவன் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்கானே 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது? சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோவிச்சுக்காதுமே, நிலைமை சொன்னேன். தஞ்சாவூர்ல கீதே 50 ஏக்கர் நிலம். அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது? அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கேளுமே, சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா
என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னியே, அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையே நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போடுங்க. ஓ, என்ன முடங்கி நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர் டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம் பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கின காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது, என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானலாம் 50 ஏக்கரானலாம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கினேக்குதியா? மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இடிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். யோ, மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது அது நீ தானே. சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலை தான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க உன் மக? அடியே ஒப்பக்கிறானே என்ன செடி தலைய? அவன் ஒரு பிராடு, பேமானி. பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா. அப்படின்னா சொத்துக்காக தான் என்ன காதலிச்சீங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா? ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா இருந்தா பொண்ணு காதலிப்பான், பொண்ணு பணக்காரியா இருந்தா பையன் காதலிப்பான். அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதல்ங்கறாங்களே, அதெல்லாம் அவ்வளவு டூப்பு. இந்த கதையாசிரியர் இருக்கிறாருல்ல, அவனுக்கு உடான்ஸ். அழுடி நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மேல மாட்டிக்கிச்சு. என்னங்க? ஆமாண்டி, இத்தனை நாள் என்ன மட்டும் தான் காப்பாத்தி இருந்தது, இப்போ உன்னோட இழுவ அப்பனையும் காப்பாத்தணும். சுத்த டுபாகர் குடும்பம், பேமானிங்கோ. அன்னைக்கே ஸ்டேஷன்ல ஒன்னையும் ஒப்பனையும் நடக்க விட்டுருக்கணும். என் வண்டியில ஏத்துறதுனால வந்த வேலை இன்னைக்கு நான் மாட்டிக்கினேன். பேமானிக்கு பிறந்த பேமானிங்கோ, பேமானிங்கோ, பேமானிடா. பேமானி வண்டி சுத்தி வந்து வழிய விடுறா. யாரா அது? கைராத்து அஜ்மாலா. என்னடா இந்த பக்கம் கார் வந்து இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா. ராஜராஜ சோழன். எப்படி நல்லாக்குதா? என்கிட்டயே சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்குவா? இந்தப்பா தூக்கிட்டு வாங்கடா. இருங்க, ரொம்ப அமக்கமா இருந்ததுயா. என்னையா வண்டி மட்டும் போகுது, ஆளை காணோம்? ஆமா, வண்டி மட்டும் போகுது, ஆளை காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன குதிரையும் வண்டி மட்டும் வந்திருக்கு? அதானே ஆர்வம். அவர் எங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரி தானே கூத்து முடிஞ்சு சோழன் வேஷத்தோட உங்க காமிக்கணும் வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கரா நிலம் கிடைக்கல உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா சோழன் வேஷத்தோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையே இல்லையாடா. சும்மா இருங்கடா. மாப்பிள எப்படி வந்துருவாருமா? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தங்கச்சி நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ஆமா,
என் சர்வீஸ்ல எத்தனை ரவுடி பசங்களை அடிச்சு உள்ள தள்ளி இருக்கேன். இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே. இதுதான் டைம்ங்கிறது. யோ என்ன விடுங்கய்யா, நான் ஊருக்கு போகணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ. பத்தியா மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறிய? உனக்கு வர வர ஞாபக சக்தியே போயிடுச்சு. சேகரா, நீ யாரு, எங்க இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி நின்னு பேச மாட்டீங்க. நடுங்கியே செத்து போயிருவீங்க, ஓடி போயிருங்க. இவன் பேசுறதே ஒண்ணும் சரியில்லப்பா. அண்ணா இவரை விடாதீங்க. நான் ஏன்டா இவங்கிட்ட மிதி வாங்கி சாகுற? இவன் ஏற்கனவே புத்தி பேதலிச்சு போயிருக்கிறான். ஏன் அவனை மிதிக்கிற? என் பெருமாளே, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழையாமலாம் வந்துடும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடுறதுக்கு. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, குடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதுயா. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. வீட்டு மேல போய் போடுறீங்க. பல ஞாபகம் வந்து. ஐயோ காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ அப்பா, டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க ஒரு வண்டி நிக்கிறது. போய் வாரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்சமரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்போ நன்னா ஜோக் அடிப்பான். ஏறி குந்து போய் பாரு. என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்ன கேளுங்கய்யா, சொன்ன கேளுங்கய்யா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லியிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி பேதலிச்சு போய் கிடக்குறா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி, ஓம் மேரி காளி, ஓம் ரீம் ஜிம், ஓம் ரீம் காளி மகாளி, ஜெய் மகாளி, மகாளி, தேவி மகாளி, கருமாளி, மாரியா. சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல. வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்ட விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம். எப்படி சார்? இது 290. எங்க ஊர் டூரிங் டாக்ஸில 290 கொடுத்தா அனுராதா டான்ஸ் பாப்பேன். இங்க ஃப்ரீயாவே காட்டிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரே வா. ஓ நீ பண்ணி முடிக்கிற? இந்த போட்டா சொல்லியா? என்ன நடிப்பு நடிக்கிறான் பார். ஏய் ராஜசேகர், உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன செய்யறேன் பார். சாமி, எங்க அம்மாவுக்கு தீராத காய்ச்சல். போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உங்க கையால கொடுத்தா தீர்ந்துரும். நாங்க என்ன விபூதியா? காய்ச்சல். ஊரெல்லாம் நம்ம சேகர் சாமியை பத்தி தான் பேச்சு. ஊதி அள்ளி கொடுத்தாராம், காய்ச்சல் நின்னு போச்சான். கண்ணால கண்ணை பார்த்தாராம், கண் பார்வை வந்துருச்சான். உபூதி எடுத்து கையில தடவுனாராம், வாத நோய் போயிடுச்சான். பாத்தீங்களா அண்ணே, நம்ம சேகருக்கு வந்த மகிமைய? நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா. இந்த சேகர் பையில பாத்தியா? என்ன
சாமியார் ஆயிட்டானா அவன் எது சொன்னாலும் பலிக்குதான். அவன் குதிரை வண்டி தான் ஓடல, அவன் பொழப்பாவது ஓடட்டும் விடு. பாரு, நம்ம முன்னாடியே ஜனங்கள்லாம் அவனை சாமி சாமிங்கிறாங்க. என்ன கொடுமை. தண்ணி இருக்க? எனக்கே பாதிதான் இருக்கு. சாமி கிட்ட கேள்வி கேட்கறவங்க எல்லாம் கேட்கலாம். சாமி, பருவமழை தவறி போச்சு, இனிமே பெய்யுங்களா நம்பலாங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில தவறி போயிருக்கீங்க. நீங்களும் தவறாம நடங்க, மழையும் தவறாம பெய்யும். சாமி, உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன். முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணுமா? சாமி, விலைவாசி இப்படியே இருக்குமா குறையுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறத குறைச்சுக்க, அதுவும் குறையும். சாமி, வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தூணை தாண்டி இப்படி வாப்பா. சாமி, என்ன? நான் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி. கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு. அது விக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஊர்ல எங்க வச்சிருக்க? என் தோப்புல. தோப்பு எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ராத்திரி 1 மணிக்கு வர்ற, வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம். சரிங்க சாமி. சுவாமி, இது என் மகங்க ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தா, இப்ப வேலைக்கே போமாட்டுன்னு அடம் பண்றான். கொஞ்சம் பாருங்க. சாமி ஏன் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு? சாமி சிலருக்கு சிலத தனியா தான் சொல்லுவாரு. ஏண்டா வேலைக்கு போல? நைட் டியூட்டி கூப்பிடுறாங்க. நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல. என்னாச்சு? டூன் ஷோக்கு எப்படி போறது? 11:30 மணிக்கு தானே அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் முடிஞ்சு வருவா. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நாடு இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா? நானே எசகு பசகா இவனை கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிறேன். நீ காதல் பண்ண கராந்திரமா போன எனக்கு என்ன? டேய் டேய், இப்போ ஒழுங்கா வந்து உங்க அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லல, ஒரு மண்டலம் ஒண்ணு அடிப்பேன். ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா? 48 நாள். 47 நாள் அடிப்பேன். மீதி ஒரு நாள் உன்னை கொன்னே போடுவேன். சொல்றியா? சொல்றேன். அம்மா, இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன். சாமியாருடைய மகிமையே மகிமை. சாமி வாங்க. சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டீங்களே. வாங்க சாமி, ஊரல ஊற வச்சிருக்கேன், வந்து பாருங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க பாருங்க சாமி. பாத்தீங்களா? சரக்கெல்லாம் எப்படி? அந்த சரக்கை விட என் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி. வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாமி, உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதுதான் சரக்கா? இன்னும் இருக்கா? அங்கெல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன் சாமி. சாமி சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்றேன். அந்த டார்ச் லைட் கொடுத்தாங்க. என்ன திமிர் இருந்தா இன்ஸ்பெக்டர் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். புதைச்சு வச்சிருந்து எல்லாம் வெளியே எடுத்தாண்டா பல குடும்பங்களையே புதைச்சிட்டீங்க. 3 மாசம் 6 மாசம் நாடு கடத்தோம்னு சொன்னோம். அப்பவும் காய்ச்சினீங்க. சரின்னு கவர்மெண்ட் சரக்க திறந்து விட்டோம். இப்பவும் ஏன்டா காய்ச்சறீங்க? காய்ச்சின கையை காய்ச்சாம இருக்க முடியலையே. எனக்கு புடிச்ச கையை புடிக்காம இருக்க முடியல. ஊரல இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை பூரா உடம்பெல்லாம் ஊர்ல எடுக்கணும். நீ என்ன பண்ற? இந்த ஊர்ல எடுத்து தலையில வச்சுக்கிற. தூக்குடா 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 தூக்க. நேரா போய் E2 போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறேன். பாக்கி அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நான் இங்க இருக்கிறேன்னு சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில நீ எங்கேயுமே இருக்க முடியாது. ஓடுறா ஓடுறா. இந்த காலத்துல யார நம்புறது நம்ப முடியலங்கிறது புரியலையப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. எங்க காணாம போனவங்கள இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறாரு. அந்த சாமியார் எங்க இருக்காரு? ஏன் இங்கதான் இருக்காரு? உங்களுக்கு என்ன காணாம போச்சு? காணாம போனது எங்க வீட்டுக்காரர் தான். அந்த சாமியார் எங்களுக்கு வேண்டியவர் தான். இங்கதான் இருக்கிறாரு. நாங்க வேணா இடத்த காட்டுறோம்.
வண்டியில ஏறிக்கலாமா? அலையாடா ஏறுறா சாமியார் புண்ணியத்துல. டிரைவர் நிறுத்துப்பா. வீடு வந்தாச்சு இறங்குமா. டிரைவர் கதவை திறந்து விட்டானையா. மூஞ்ச பாரு, இங்கேயே இருக்கணும். ஆமா ஆமா, இங்கே இரு. அனந்த அனந்த அனிதா. உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. போங்கம்மா, போங்கம்மா. நீங்களா? நீ எப்படிங்க? என்னங்க இது வேஷம்? உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? எங்க தேடிட்டு இருக்கிறது? யார் நீ? இவருக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? இவர் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? இவரே கேட்டு பாரு. நான் வாழ்ந்த கோயில் இது. இவ கோயிலா? நான் என்ன சின்ன வீடா இல்ல செட்டப்பா? சின்ன வீடா? தாலி கட்டின நான் ஒருத்தி இருக்கும்போது அவருக்கு ஏடி அதெல்லாம்? அட பாவி, குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா இவனுக்கு இது வேறையா? நான்சன், விவரம் முடியாம பேசாத. எனக்கு தாலி வேற கட்டிட்ட, உனக்கு எந்த பழக்கம் கூட உண்டா? என்னது தாலி வேற இவளுக்கு கட்டியாச்சா? நான் ஏமா இவளுக்கு தாலி கட்டுறேன்? இவங்க சொல்ற நீயும் நம்புறிய? உன் காதை கொடு, ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்கும் காது இருக்கு. என் காதும் ரகசியம் கேட்கும். நீ யாரு இவர்கிட்ட ரகசியம் கேட்கறதுக்கு? அத கேட்க நீ யாருடி? நான் யாரா? இவர் கேளு, சொல்லுவார். முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போக? நீ யாருடி? போடி, தெரு தெருவா அலையறவளே. நீ தாண்டி தெரு தெருவா அலையற நாயி. யார பார்த்து நாய் சொல்றேன்? உன்ன போடி. நாய் சொல்றேன் மனசுல. மூதேவி, நீ தாண்டி மூதேவி. வீட்டுக்கு வந்து கூட மூதேவி நீ. இருடி, வெளியில போய் உன்னை என்ன செய்யறேன் பாரு. நீ உள்ள வா. இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் அதான் விட மாட்டாங்கயா. நீ தான் இன்ஸ்பெக்டர் எங்க பாஸ் கிட்ட ஒத்துக்க. ஏதாவது கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு ஓரம் கட்டு. உடைக்கிறதுக்கு வழிய பாரியா. கொஞ்சம் இப்படி வர்றியா? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன். காதை கொஞ்சம் காட்டு. எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. ராணி, என் நிலைமைய பாத்தியா? புரியாம புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எந்த கைராத்தோ பேமானியோ என்ன மாதிரியே கீரா. நிச்சயமா அந்த 50 ஏக்கர் தகராறுல தான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என் வீட்டுக்காரி ராணி நினைச்சுக்கிட்டான்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது, இவனுங்களையும் சும்மா விடாது. எல்லாம் வசதியெல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தரை காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல? அவங்க வைஃப கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார், சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார், இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்தேன் இடம் அங்க போய் பார்த்தா தெரியும் 100 வயசா அல்பாயுசான்னு. எல்லாம் திமுக்கு திமுக்குன்னு பயாஸ்கோப்ல வர பாஸ் கணக்கா கீறானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்கா அள்ளிக்கிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? என்ன பேசிட்டு நானே? சார், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க, நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்சே. நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸை பாருங்க சார். அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, திடீர்னு விட்டுக்கிட்டு போயிட்டேன். அரியா பொண்ணு அவன் என்ன செய்வா? என்ன சார், வேஷத்தை தான் மாத்திக்கிட்டேங்க. எங்கள்கிட்டயும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்கு அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பாய், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்ல போலாம். சரி, இதாங்க சார். என்ன கதையாக்குது? உட்காருங்க. 109 இவரை வீட்டுல விட்டுடுப்பா. என்ன கதை? இங்கிட்ட விட்டுன்னு போறான். யார் ஓடுது? டபா டிரைவரா? பாபா வந்துட்டு போப்பா.
என்னங்க வந்துட்டீங்களா? என்னமா இது? யாரு வந்தது? போலீஸ்காரிட்டாந்து விட்டுட்டு போயிட்டான். ஐயோ என்னங்க இது? நீங்க போய் எவ்வளவு நாளாச்சு? என்னமா இது? யார் போனது? என்ன கதை? யார் ஊடு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்ன கொண்டாந்து விட்டு போன நீங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போடுச்சு. ஆமா, அந்த கும்பலை பிடிச்சிட்டீங்களா? யாரா புடிச்சது? அங்க இருக்கிறவங்க குழப்பி நிக்கிறானுங்க, இங்க வந்தாலும் குழப்பி நிக்கிற. என்ன கதை? ஐயோ எனக்கு பேஜாராக்குது. பெரியவரா ஒரு பீடி இருந்தா கூட வலிச்சுக்கிறான். பீடியா? சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி, கொஞ்சம் உள்ளவாமா. நான் வலிச்சுக்க பீடி கேட்டா இவன் இந்த பொண்ணை வலிச்சுக்கிட்டு போறான்ப்பா. அம்மா லட்சுமி, மாப்பிள்ளை என்கிட்ட பீடி கேட்கிறாருமா. இது வரைக்கும் என்கிட்ட அப்படி அவர் நடந்துகிட்டதே இல்லை. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மூளையை பழப்பிருக்காங்கன்னு. போமா, போய் அவரை சமாதானப்படுத்து. எனக்கு என்னவோ ஒண்ணுமே புரியலப்பா. சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார், போங்க சார், உள்ள போங்க சார். என்ன நீங்க அடம் பிடிக்கிறீங்க? போங்க சார், பேஜாராக்குது. உள்ள போங்க சார். மாப்பிள்ள போங்க போங்க சார். என்னப்பா? என்னங்க ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? ராத்திரி பூராமா நான் போய் எம்மா நாள் ஆச்சு. ராஜராஜ சோழன் வேஸ்ட உன் கையில காட்ட முடியாம போச்சுமே. இன்னும் ஜோரா என்னன்னு தெரியுமா? ராஜராஜ சோழனா? ஆமாங்கண்ணே, திருவிழா கூத்து முடிஞ்சு நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா 4 பேர் கபால் வந்து என்ன அல்வா கணக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு உங்களை தூக்கிட்டு போனது? இங்க தானே சாமியாரா இருந்தீங்க. என்னடி கதையாக்குது? நான் எங்கடி சாமியாரா இருந்தேன்? ஆமா. வாரே வா. அப்ப என்ன போலவே எவனோ ஒருத்தங்க ஆட்டு கொடுத்து இருக்கான். யார் அந்த பேமானி? என்ன கதை? உனக்கு அவனுக்கு இன்னாடி? எனக்கும் அவனுக்கும் என்னவா? நீங்க வேற அவர் வேறயா? பின்ன நான் அவனை ஒண்ணா விளையாடாதீங்க. யாருமா விளையாடுறது? அப்போ அந்த பங்களாவில் ஒரு பொம்மு நாட்டி அழுதுகிட்டு இருந்தாங்களே, இதுல ஏதோ மர்மம் கீது. ஏங்க, உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே? இப்படியே நேரா போங்க, அங்க ஒரு பனைமரம் நிக்கும். அதை கட் பண்ணா 2 துண்டு ஆயிடும். அது எனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க. அதுக்கு இல்லைங்க. இப்படி சொல்லுவோம். நேரா போனீங்கன்னா அண்ணா சிலை, ரைட்ல திரும்பினீங்கன்னா சாராய கடை. சாராய கடையாச்சா? ரைட்ல போனா லெப்ட் வரும், அங்க ஒரு கம்பர் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை. லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அங்க நின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் சாராய கடையா? இல்ல, அதுதான் அவரு வீடு. அங்கதான் அந்த பையன் இருக்கிறானா? சரி 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 சரி. என்ன இன்ஸ்பெக்டர் போய் அவன் வேங்குறீங்க? நான் ஏன் அவன் இவன்னு சொல்றது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க போகலன்னா ஒரு குழப்பமே ஏற்படும். வரேன். ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தஞ்சாவூர் தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல கல்லணை தெரியும். தெரியுமாவா? அதுக்கு பக்கத்துல திருக்காட்டுப்பள்ளி, அதுக்கு பக்கத்துல பூதலூர். அங்க போகாதீங்க, பூதம் முழுங்கிவிடும். அதுக்கு பின்னால 4 பக்கமும் தண்ணி, காவேரி ஆறு நுங்கு நுரையுமா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு திட்டு, அதுக்கு பேரு தான் நடுத்திட்டு. நீங்க அதை தாண்டினீங்கன்னா என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்க கையால இந்த பூ வச்சு விடுங்க. என்ன கதையாக்குது? அண்ணாத்த சம்சாரத்துக்கு நான் பூ வச்சு விடுறதா? இது ராங் ரூட்டுமே. என்ன? ஐயா இந்தாங்க அல்வா, என் கையால பண்ணது. அல்வா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் புருஷன் நான் இல்ல, நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடு. என்னங்க எங்க போயிட்டீங்க? நான் நீங்க நினைச்சுக்கிட்டு பூவை அவர்கிட்ட கொடுத்து என் தலையில வைக்க சொன்னேன். ஓஹோ, பட்டா ரோதனை ஆக்கித. என்னமோ ஒரு முறை பூவை தூக்கிட்டு பின்னாலேயே தோத்துக்கிட்டு வர்ற. நான் உன் புத்த இல்லம்மா. ஐயோ, என்னங்க நீங்க நினைச்சிட்டு இன்ஸ்பெக்டருக்கு போய் அல்வா கொடுத்துட்டேன். இந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொண்டு போய் கொடு. ஐயோ, அப்பா நல்லா சூடு வச்சுட்டேன். இனிமே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். தழும்புள்ளவர் தான் என் புருஷன். நல்ல கதை. நான் இன்ஸ்பெக்டர். ஐயோ, பரவாயில்ல,
இனிமேலாவது ஞாபகத்தில் வச்சுக்க. தழும்பு இருக்கிற ஆளு இன்ஸ்பெக்டர், தழும்பு இல்லாத ஆளு உன் புருஷன். நல்ல கதையாக்குத. அதே இடத்துல எனக்கு தழும்புக்குதுப்பா. ஒரே இடத்துல தழும்பு, ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட். ஐயோ, இந்த குழப்பத்தை யார்தான் தீர்த்து வைக்கிறதோ? நான் தீர்த்து வைக்கிறேன். நான் தான் இவங்க 2 பேருக்கு அப்பன். வரே வா, நீ தான் நைனா வா. முழு கதை நடக்க வரைக்கும் நீ எங்க நைனா போயிருந்த? அது சரி, முதல்ல அண்ணன் யாரு தம்பி யாருங்கிற அடையாளத்தை சொல்லுங்க. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. தெரிஞ்சது. சோலையூர்ல இருக்கிறது யாரு? நான் தான் நைனா. டவுன்ல இருக்கிறது? நான் தான். டவுன்ல இருக்கிறது அண்ணன், சோலையூர்ல இருக்கிறது தம்பி. அச்சோ, அப்ப நான் இவரை அண்ணா தேன்னு கூப்பிட்டது கரைக்கிட்டு தான். ஆமா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நாங்க எப்படி பிரிஞ்சோம் அதை சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. அது ஒரு பெரிய கதை. நைனா, நீதான் இப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கினிய. பெரிய கதையா இருந்தா தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு. தினம் தினம் இவங்களும் வரட்டும்.